அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் பேரருளும் பேரன்பும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. மனித வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருகின்றன. சில நேரங்களில் நோய், சில நேரங்களில் குடும்ப பிரச்சினைகள், சில நேரங்களில் மனக்கவலைகள். ஆனால் இவற்றையெல்லாம் விட மனிதனை அதிகமாக சுமையாக அழுத்தக்கூடிய ஒரு விஷயம் கடன். கடன் என்பது வெறும் பணப்பிரச்சினை மட்டுமல்ல. அது மன அமைதியையும் கெடுக்கிறது, நிம்மதியான தூக்கத்தையும் பறிக்கிறது, பலருடைய முகத்தில் இருக்கும் புன்னகையையே மறையச் செய்கிறது. இத்தகைய நிலையில் இருக்கும் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும், யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்பதற்கான அழகான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அல்லாஹ் தாலாவின் கருணை அளவற்றது. வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்புல் ஆலமீன் தனது அடியார்கள் தன்னிடம் கைகளை ஏந்தி கேட்பதை மிகவும் விரும்புகிறான். நாம் உண்மையான நம்பிக்கையோடு அவனிடம் கேட்டால் அவன் ஒருபோதும் ஏமாற்றமாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், துஆ செய்யும் வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அதற்கான பதிலும் கிடைக்கும் என்று. அதாவது அல்லாஹ் துஆ செய்ய தூண்டினால் அதற்கான நன்மையையும் அவன் ஏற்படுத்துவான். ஒரு நாள் ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார். அவர் மிகுந்த கடன் சுமையில் இருந்தார். அந்த காலத்தில் அடிமைகள் தங்களை விடுவித்துக் கொள்ள ஒரு தொகை பணம் கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்வார்கள். இந்த மனிதரும் அப்படியே ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார். ஆனால் ஒப்பந்தப்படி பணத்தை கொடுக்க முடியாமல் மிகவும் கவலையிலும் துயரத்திலும் இருந்தார். அப்போது அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தனது நிலையை எடுத்து கூறினார். அதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத் தந்த ஒரு துஆவை உனக்கு சொல்லித் தருகிறேன். அதை நீ தொடர்ந்து ஓதி வந்தால் மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து உன்னை விடுவித்து விடுவான் என்று கூறினார்கள். இதை கேட்ட அந்த மனிதர் மிகுந்த ஆவலுடன் அந்த துஆவை கற்றுக்கொண்டார். அந்த அற்புதமான துஆ இதுவாகும். اللهم أكفني بحلالك عن حرمك وأغنني بفضلك عمن سواك. இந்த துஆவின் பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், ஹராமானவற்றிலிருந்து என்னை பாதுகாத்து ஹலாலானவற்றின் மூலம் எனக்கு போதுமானதை கொடு. உன்னுடைய அருளின் மூலம் மற்றவர்களைச் சார்ந்து வாழ வேண்டிய நிலையை விட்டும் என்னை விடுவித்து விடு என்பதாகும். எவ்வளவு அழகான வேண்டுதல் பாருங்கள். இதில் வெறும் பணம் மட்டும் கேட்கப்படவில்லை, ஹலாலான வழியில் வாழ்வதற்கான பரக்கத்தும் கேட்கப்படுகிறது. மனிதர்களை சார்ந்திராமல் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்த வாழ்க்கையும் கேட்கப்படுகிறது. உண்மையில் இது உலக வெற்றிக்கும் மறுமை வெற்றிக்கும் வழிகாட்டும் ஒரு துஆ ஆகும். இந்த துஆவை ஓதுவதற்கு முன்பாக ஸலவாத் 100 முறை ஓதுங்கள். பின்னர் لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين என்ற துஆவை 100 முறை ஓதுங்கள். அதன் لا حول ولا قوة إلا بالله العلي العظيم பிறகு என்ற தஸ்பீகை 100 முறை ஓதுங்கள். அதன் பின்னர் இந்த கடன் தீர்க்கும் துஆவை 41 முறை ஓதுங்கள். இறுதியாக மீண்டும் ஸலவாத் 100 முறை ஓதுங்கள். காலை அல்லது மாலை நேரங்களில் இதை வழக்கமாக ஆக்கிக் கொள்ளலாம். ஆனால் அன்பான சகோதரர்களே, வெறும் துஆ மட்டும் போதாது. துஆ கபூலாக வேண்டுமென்றால் நமது வாழ்க்கையிலும் மாற்றம் வர வேண்டும். முதலில் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மனமுருகி மன்னிப்பு கேட்க வேண்டும். 2 ரகத் தொழுது வைத்து, யா அல்லாஹ், நான் செய்த தவறுகளை மன்னித்துவிடு என்று கண்ணீரோடு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அதன் பிறகு 5 நேர தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நோன்பு, ஜகாத் போன்ற கடமைகளை கவனிக்க வேண்டும். தினமும் குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். பெற்றோர், மனைவி, கணவன், பிள்ளைகள் மற்றும் அண்டை வீட்டாரின் உரிமைகளை மதிக்க வேண்டும். நமது நாவாலும் கையாலும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ வேண்டும். ஹராமான செயல்களை விட்டு விலகி ஹலாலான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாவின் பக்கம் உண்மையாக திரும்பினால் அல்லாஹ் அவனை ஒருபோதும் கைவிடமாட்டான். இன்று நீங்கள் எந்த கடன் சுமையிலும் இருந்தாலும், எந்த கவலையிலும் இருந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். அல்லாவின் கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. அவனிடம் கைகளை உயர்த்தி கேளுங்கள். அவனை நம்புங்கள். அவனை சார்ந்து வாழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து கடன்களையும் நீக்கி ஹலாலான பரக்கத்துள்ள ரிஸ்கை வழங்கி உலகிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.